சில வீட்டுல எல்லாம் மருமகள் வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காதுங்க. சில வீட்டுல சரி இவங்க நல்லா செய்வாங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களே வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி அவங்க வயசானவங்கன்னு பார்க்காம ரொம்ப பேசுறது துன்பப்படுத்துறது அப்படி மாறிடுறாங்க. அது ஏன்னு நமக்கு தெரியுறது இல்ல. இப்ப வந்து அதை பார்த்துதான் அவங்களோட குழந்தைங்களும் வளருவாங்க. அதனால இப்படி இல்லாம நம்ம வந்து இப்ப இருக்கிற அந்த வயசானவங்களுக்கு என்ன செய்யறோமோ அதுதான் பின்னாடி நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம செய்வாங்க அப்படிங்கறத நினைச்சு அவங்களும் ஒரு அம்மா அப்பா தான் அப்படின்னு எண்ணி பெரியவங்கள்ட்ட வயசானவங்கள்ட்டையும் நல்லா பழகணுங்க. இந்த உலகத்துல வந்து நம்ம எதை சாதிச்சிட போறோம்? பிறந்தோம் தனியா தான் வந்தோம், தனியா தான் போக போறோம். அந்த இடைப்பட்ட வாழ்க்கையில நம்ம செய்யற நல்லது தாங்க நம்மள வந்து காக்கும். அதுவும் சில வீட்டுல இந்த மாமனார் போயிட்டு மாமியார் மட்டும் இருந்தாங்கன்னா அந்த சில பெண்ணுங்க வந்து நல்லா பேசுவாங்க, இனிமையா பேசி அவங்கள வந்து வீட்டுக்காரரை அவங்க கைக்குள்ள வச்சிருக்கதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வச்சிருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்பாரு. அப்ப அந்த பையன் வந்து திட்டுவார் பாருங்களேன். அது வந்து அந்த அம்மாவால ரொம்ப சகிச்சிக்கவே முடியாதுங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டம் தான். அவங்க சொந்தக்காரவங்க இருந்தாலும் சாமர்த்தியமா பேசி இவங்களோட அந்த பெண்ணோட எண்ணத்தை தான் அவரையும் செய்ய சொல்லுவாங்க. தாய் தகப்பனையே வேத்துற மாதிரி செஞ்சிருவாங்க. நிறைய குடும்பத்துல இது மாதிரி இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. ஆனா இது மாதிரி செய்யறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவங்களே கேட்பாங்க எப்படின்னா நீ நல்லா தானே இருக்க, ஒரு வயசானவங்கன்னு இல்லாம ரொம்ப மனம் கஷ்டப்படுற வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. நடு இரவில் தூங்கும் பொழுது உரல் கல்லில் பெரும் சத்தத்துடன் மருந்து பொருள் தட்டுவது. நடு இரவில் தூங்கும் பொழுது உரல் கல்லில் பெரும் சத்தத்துடன் மருந்து பொருள் தட்டுவது. வேண்டுமென்றே கீழே இருப்பவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் என கூட பார்க்காமல் உரல் புலியில் தட்டுவது. கேட்டுவிட்டால் இன்னும் அதிக சத்தத்துடன் தட்டுவது. கேட்டதற்காக இன்னும் 10 தட்டு சேர்த்து தட்டுவது. குறும்பு என்பார்களே இதுதானோ ஏமாந்துதான் போனோம் நாங்கள். குறும்பு என்பார்களே இதுதானோ ஏமாந்து போனோம் நாங்கள். ஏழைகளிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், வசதி இல்லாதவர்களிலும் நல்லவர்கள் இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்க பசுத்தோல் போர்த்திய புலியே நய வஞ்சகியே, உன் கணவனுடன் சேர்ந்து அம்மா அப்பா அக்கா தங்கை என அனைவரையும் ஒதுக்கிவிட்டு உன்னுடன் பிறந்த உன் உடன் பிறப்புக்காக ரத்தம் சிந்த வைக்கிறாய், கண்ணீர் விடுகிறாய். தெருவில் இருப்பவர்கள் தான் உனக்கு சொத்து கொடுப்பார்களா? சொத்துக்காக இவ்வளவு ஆட்டம் ஆடுகிறாய். உன் வாழ்க்கையில் இதேதான் ஒரு பாடமாக இருக்கிறது. எப்பொழுதும் எங்களுக்கு சொத்தே வேண்டாம் என்றுதான் கூறுகிறோம். ஆனாலும் நீ இவ்வளவு உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையினால் அவனை ஒரு கை பொம்மையாக வைத்து இவ்வளவு ஆட்டம் போடுகிறாய். இது ஏனோ? ஒரு கைப்பாவையாக்கி கணவனை ஒரு கைப்பாவையாக்கி அதிக ஆட்டம் போடுகிறாய். கடவுள் தான் உனக்கு பதில் சொல்ல வேண்டும். இது சரியல்ல. உனக்கு நீ சொல்வதையெல்லாம் கேட்டு உனக்கு எல்லா வேலைகளையும் செய்து தரும் கணவனையே துப்பு கெட்டவனே, ஒன்னுக்கும் உதவ மாட்டாய் என பெற்றவர்கள் முன் அக்கா தங்கை முன்னே திட்டுகிறாய். எப்படி வந்தது உனக்கு இந்த தைரியம்? யார் கொடுத்தது? இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு உதவாது. பேச கற்றுக் கொடுக்கவில்லை, சரியாக பேச கற்றுக் கொடுக்கவில்லை. உன் வீட்டில் பாவம் செய்யாதே. உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை இது மாதிரி பேச வைக்கிறது. துப்பு கட்டவனே என்றால் நீ பேசுவது மட்டுமல்லாமல் குழந்தையும் விட்டு பேச சொல்கிறாயே. ஆக மொத்தம் நீ அவனுக்கும் கற்றுக் கொடுக்கிறாய். உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்ற பாடத்தை கடவுள் பார்த்துக் கொள்ளட்டும்.